இந்து முன்னணிக்கு என்ன தைரியம்? யாரு கொடுத்த அதிகாரம்? இல்ல உங்களிடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்சி இருக்கிறது, நாங்கள் இந்துத்துவ உள்ளே கொண்டு வர போகிறோம், அந்த தைரியம் என்று சொன்னால் அந்த தைரியம் எல்லாம், அந்த அதிகாரம் எல்லாம் ஒரு நாள் காணாமல் போய்விடும். எப்படிப்பட்ட ஆட்டமாடின மனிதர்கள் எல்லாம் இன்றைக்கு காணாமல் போய்விட்டார்கள். சில பேருக்கு வயசாயிடுச்சு, ரத்தம் சுண்டி போச்சு, சதையெல்லாம் சுருங்கி போச்சு, ஆடின ஆட்டம் எல்லாம் காணாமல் போய்விட்டது. ஆனால் இன்றைக்கு தொடர்ந்து சிறுபான்மை மக்கள் மீது மிகப்பெரிய மோசமான அதிகார திமிரை இந்து முன்னணி காட்டிக் கொண்டிருக்கிறது. எங்கள் உரிமை மறுக்கப்படுகிறது. சரி, சட்ட ஒழுங்கு பிரச்சனை உருவாக்குவது திருச்சபையா அல்லது எங்களை எதிர்க்கக்கூடிய இந்து முன்னணியா? இந்து முன்னணிக்கு வேறு வேலை கிடையாதா? யார் வீட்டுல என்ன செய்யறாங்க என்பதை பார்ப்பதுதான் எங்களுடைய வேலையா? எங்கள் தெய்வம் எங்களை என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார்? ஒழுக்கமாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் தொல்லை கொடுக்க கூடாது, மற்றவர்களை கேலி கிண்டல் செய்யக்கூடாது, அவர்களுக்கு நம்மால் அவருக்கு இடையே இருக்கக்கூடாது, ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்று சொல்லி என் தெய்வம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? என் வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை எட்டி பார்க்கிறார்கள். அது அசிங்கம் இல்லையா? நான் ஜபம் நடத்துறேன், நடத்தல, நான் அனுமதி வாங்குறேன், வாங்கல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதே காரியத்தை நாங்கள் செய்தால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? காவல்துறை அதிகாரிகள் சும்மா இருப்பாங்களா? வருவாய்த்துறை சும்மா இருக்குமா? எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. என்ன கேள்வினா, இனி வரும் காலங்களில் மத வழிபாட்டு ஸ்தலங்கள் அனுமதி வாங்கிதான் நடத்த வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனுமதி இல்லாத எந்த மதமாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் எடுங்கள். மாவட்ட ஆட்சியர் யார் அனுமதி கொடுத்திருக்கிறாரோ அவர்கள் மட்டும் நடத்தட்டுமே. இப்ப எங்களை மட்டும் ஏன் இப்படி ஒடுக்குகிறீர்கள் என்ற கேள்வியும் அந்த வலியும் எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் யாரையும் தொல்லை பண்ணல, யாருக்கும் பிரச்சனை கொடுக்கல, யாரையும் நாங்க அவதூறா பேசல, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல, நாங்க வன்முறை எடுத்தல, சட்டத்துக்கு விரோதமா செய்யல, சட்டத்துக்கு உட்பட்டு முறையாக நாங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா அரசு அலுவலகங்களும் எந்த மதத்தினுடைய புகைப்படம் வைக்கக்கூடாது சட்டம் இருக்கிறது. எல்லா அரசு அலுவலகங்களிலும் ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய புகைப்படம் கோயில் மட்டும் இருக்குது. அரசு மருத்துவமனையில போங்க, அங்க ஒரு கோயில் கட்டிருக்காங்க. ஒரு சில காவல் நிலையத்துல போங்க, அங்க ஒரு கோயில் இருக்கு. எங்க போனாலும் அரசு சம்பந்தப்பட்டவங்கள ஒரு மதத்தினுடைய கோயில்கள் அங்க இருக்கிறத தவிர எல்லா மதத்தினுடைய கோயில்கள் அங்க இருக்கிறதா? அப்படி இருக்கிற பட்சத்தில் எங்களை மட்டும் நீங்க அனுமதி வாங்கு என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? இது ஏற்புடையதாக அல்ல. நாங்கள் யாரும் அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது எங்கள் நாடு, எங்கள் உரிமை, எங்கள் தெய்வம், நாங்கள் விருப்பப்பட்ட தெய்வத்தை நாங்கள் வணங்குறோம். நான் ஏன் உங்களுக்கு அனுமதி வாங்க வேண்டும்? நீங்கள் யாரு? நான் ஏன் உங்களுக்கு அனுமதி வாங்கணும்? நீங்க யாரு என்ன கேள்வி கேட்பதற்கு? உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நான் விருப்பப்பட்ட தெய்வத்தை வணங்குவேன். திருச்சபை நடத்தக்கூடாது என்று காவல்துறை சொல்கிறது. நாங்கள் சர்ச் நடத்துவோம். நாங்கள் கஞ்சா விட்டுறோமா? நாங்கள் ஏதாவது சட்டத்துக்கு விரோதமாக செய்தோமா? எங்கள் சபையை முற்றுகையிட்டு நாங்கள் நடத்தக்கூடாது என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அவர்கள் மீது வழக்கு போடுவதற்கு இந்த காவல்துறைக்கு தைரியம் இருக்கிறதா? நாங்கள் ஒரு நாளும் எங்கள் சபையை மூட மாட்டோம். நீங்கள் யார் எங்களை மூடும் சொல்வதற்கு? நீங்கள் போய் ஆர்டர் வாங்கிட்டு வாங்க, நாங்க மூடுறோம். பட்டா நிலங்க, சொந்த பட்டா நிலம் எல்லாம் முறையா பதிவு செய்திருக்கிறோம். எங்களையும் நடத்தக்கூடாதுன்னு சொல்றீங்க? இது ஒன்னும் தமிழ்நாட்டில் மத சார்பற்ற ஒரு ஆட்சி நடக்கிறது நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அது நம்பிக்கைக்குரிய இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வி இருக்கிறது. இந்த காவல்துறையும் ஒரு சில வருவாய்த்துறையும் செய்கிற காரியங்களால் எங்களுக்கு இந்த நம்பிக்கை உடைந்து கொண்டே இருக்கிறது. எங்களுக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. நாங்கள் விருப்பப்பட்ட தெய்வத்தை வணங்குவதற்கு கூட சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஆனால் இவர்கள் ஏன் கொடுக்க மாட்டார் என்று தெரியவில்லை. இந்து முன்னணிக்கு என்ன வேலை? உங்களுக்கு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த நாடு இந்தியா இந்து நாடா மாறணுமா? கிறிஸ்தவங்க எல்லாம் சாகடிக்கப்படணுமா? அப்படின்னா எங்க எல்லாம் கருணைகளை பண்ணிடுங்க, நாங்கெல்லாம் செத்து போயிடும், நீங்க மட்டும் நாட்டுல வாழுங்க, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. எங்களுக்கு ஏன் பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்க? எங்களை ஏன் சபை நடத்தக்கூடாது சொல்றீங்க? நாங்கள் சபையை நடத்துவோம். என்ன பிரச்சனைனா சரி, வழக்கு பதிவு செய்ய போகிறீர்களா? செய்யுங்கள், பார்த்துக்கலாம். ஆனால் எங்கள் சபையை நடத்தக்கூடாது என்று மிரட்டினவர்கள், அச்சுறுத்தினவர்கள் மீது ஏன் இன்னும் நீங்கள் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை? இந்த கேள்வி இருக்கு. இந்த கேள்விக்கு காவல்துறை பதில் சொல்லணும். நிச்சயம் நாங்கள் ஜபம் நடத்துவோம், இது நடக்கும். என்ன ஆனாலும் சரிங்க, ஜபத்தை நிறுத்த மாட்டோம், ஜபம் நடக்கும். இப்ப நான் எதனா சொன்னேன்னு வச்சுங்களேன், இந்த இந்து முன்னணி நண்பர்கள் இருக்காங்களே, இவங்க அப்படியே கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி ஒட்டிடுவாங்க, தப்பாக சித்தரித்து விடுவார்கள். இந்த மக்கள் மத்தியிலே ஒரு தப்பாக சித்தரிக்க வேண்டும் எண்ணம் இவர்கள் இருக்கிறது. ஆனா இவங்கள ஒண்ணும் பண்ண முடியும் அப்படின்னா, நியாயமும் நீதியும் எங்கள் பக்கம் இருக்கிறது. நாங்கள் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லை. எங்கள் உரிமைக்காக நாங்கள் போராடுகிறோம். அப்படி மீறி நாங்க இங்க வாழவே கூடாது முடிவு பண்ணீங்கன்னா, இந்த அரசாங்கம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களையும் கருணை கொலை செய்து விடுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது எங்களுடைய வழி. எத்தனையோ கிறிஸ்தவ தலைவர்கள் இருக்கிறார்கள்.
எத்தனையோ கிறிஸ்தவ தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அதுவும் முதலமைச்சர் கூட இருக்கிறாங்க, ஆளுங்கட்சியில கூட்டணியில் இருக்கிறாங்க. எனக்கு அந்த மினிஸ்டர் தெரியும், இந்த மினிஸ்டர் தெரியும், நான் தான் கிறிஸ்தவர்களின் பிரதிநிதின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ சட்டசபை எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் இருந்து எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் இருந்தும் தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இதுதான் உண்மை. எனவே தமிழக அரசு தலையிட்டு எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்குமாறு ரொம்ப பணிவோடு நாங்கள் கேட்டுக்கொள்றோங்க. ரொம்ப வலியோடு பேசிக்கிட்டு இருக்கோம். எங்கள் சபையை நாங்கள் நடத்துவதற்கு நீங்கள் தயவு செய்து